ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு ஆர்டர். ஸோ 5மே ஒரே மாதிரி சேம் கலரில் வேணும் அப்படின்றது தான் இதோட ஆர்டர் கான்செப்ட். ஸோ நம்ம அதை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் இதுக்குள்ளே வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக MDFல பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு OHP ஷீட் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு மேக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிட் வந்து ஹேர் பேண்ட் மேக்கிங்க்குனே தனியாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாக்கில் நான் ஹேர் பேண்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 7000 க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நான் இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு MDF போர்டை இதுக்கு மேலே நான் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளாத்துக்கு போடுற கிளிப்பை நான் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்குது. ஏன்னா இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த கிளாத் கிளிப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் என்னென்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கிறேன். மொத்தமாக எனக்கு 5 பேண்ட் கேட்டதுனால நான் 5 பேண்டுமே நான் இந்த மாதிரி MDF போர்டு யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். MDF போர்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போது நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா அதே 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் மேலே MDF மேலே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குந்தனாக நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் தான் மஸ்ட் அப்படின்றதுனால நான் இதை வச்சு நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் லைன் முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் லைன் இதுக்கு மேலேயே ஒரு லைன் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ உள்ளார ஒரு அடர்த்தியான இருக்க ஃப்ளவர் எப்படி இருக்கும், நிறைய பெட்டல்ஸ் இருக்க மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தீமில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் லைன் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா தேர்ட் லைன் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஒயிட் கலர் கொந்தன் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைமும் காஸ்ட்டும் நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு 50 ருபீஸ்க்கு தான் நான் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா சிங்கிள்னா ஒரு 70-80 நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து 5 பல்காக கொடுத்ததுனால நான் வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு நான் கொடுத்தேன். 5 சேர்த்து 250 தான் நான் வந்து ப்ரைஸ் சார்ஜ் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேங்காக போடணும், இல்லை கேங்காக யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ரிட்டன் கிஃப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில்
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட சில்க் த்ரெட், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி குந்தன் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்விசிபிள் செயின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் போஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் அதில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.